நாகராஜ், இப்போ 2 மூத்த பத்திரிகையாளர்கள் கள நிலவரம் என்ன, அது இல்லாம முன்பு நடந்த தேர்தல் அதனுடைய முடிவுகள் எல்லாம் அலசி பார்க்கிற போது நீங்க எல்லா தொகுதிகளையும் வெற்றி பெறுவோம்ன்ற அந்த நம்பிக்கை எப்படி? முதல்ல நீங்க இபிஎஸ் அவர்கள் அதிமுக முதல்ல கடக்கணும், அடுத்துதான் திமுக பெரிய ஒரு கூட்டணி கட்டியிருக்காங்க, அவங்கள தொட முடியும்ல. இந்த தடையை முதல்ல எப்படி தாண்டி வர போறீங்க? இல்ல, பொதுவா இதுல கோவையை திமுக குறி வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்திலிருந்தே கோவை அதே மாதிரி கொங்கு மண்டலம் அல்லது மேற்கு மண்டலம் இந்த மக்களுக்கு திமுகவோடு சற்று எப்பொழுதும் கொஞ்சம் தள்ளித்தான் இருப்பாங்க. ஏன்னா ஆரம்ப காலம் முதலே நீங்க பல்வேறு கலவரங்கள், வன்முறைகள், கோவை குண்டுவெடிப்பு உட்பட எப்ப நடந்ததுன்னா திமுக ஆட்சியில் நடந்ததுதான். அதனால எப்பவுமே பிறகுதானே 2019 இல்ல 2019க்கு பிறகு எதுவும் குண்டு வெடிப்புங்களா? இல்ல, இப்போ ஒரு கோட்டை ஈஸ்வரர் கோயில் மிகப்பெரிய மனித வெடிகுண்டு வெடிக்கப்பட்டு அது பிடிக்கப்பட்டு மனித வெடிகுண்டு நான் சொல்றேன், நான் என்ன காரணம் சொல்றேன், நீங்க பேச விடுங்க. ஏன்னா அதனால எப்பெல்லாம் திமுக வருகிறதோ அப்பெல்லாம் இந்த பகுதி மக்கள் அமைதியை விரும்புபவர்கள், மிகமா நாகரிக போக்கை கடைபிடிப்பவர்கள். பாயிண்ட்க்கு வந்துடலாம் நாகராஜ். நீங்க தொடர்ந்து வைக்கிற விமர்சனம் தான். என் பாயிண்ட் என்னன்னா, ஏடிஎம்கே அங்க வலுவா இருக்கு நிரூபிச்சிருக்காங்க தான் ஷியாம் அவர்கள் சொன்னாங்கல்ல, அதை நீங்க முதல்ல தாண்டணும்ல, அந்த அணியை தாண்டணும்ல, அதை எப்படி தாண்ட போறீங்கன்னு கேக்குறாங்க. அதான் சொல்றேங்க, நீங்க 2 விஷயம் நீங்க கவனிக்கணும். மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி படிப்பறிவில் அதிகமானவர்கள், தொழில மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றவர்கள், பல தொழில் புரியவர்கள், விவசாயம் இருந்தாலும் கூட வேறு தொழிற்சாலை இருக்கும். நாகராஜ் சார் என்ன நினைக்கிறாருன்னா, குறுக்கீடுக்கு மன்னிக்கவும் நாகராஜ், நான் அந்த தடைய அதிமுகன்ற தடையை தாண்டாம சைட்ல போயிடலாம்னு நினைக்கிறீங்க, ஏதாவது ஒரு ஓட்ட வழியா? நான் மீண்டும் அந்த தடையை தான் சொல்றேன். நானு தடை இல்லைங்கிறது எப்படி சொல்ல வரேன்னு சொல்றேன். வாய்ப்பு கொடுங்க, 2 நிமிஷம் கொடுங்க. அதாவது இங்க இருக்கிற மக்கள் அவ்வளவு சீக்கிரம் நீங்க ஏமாற்றி விட முடியாதுன்னு சொல்ல வரேன் நான். அந்த மக்கள் அறிவுபூர்வமாக சிந்திப்பவர்கள். இந்த வருகின்ற தேர்தல் பாத்தீங்கன்னா பிரதமருக்கான தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் அல்ல, அல்லது சட்டமன்ற தேர்தல் இல்ல, முதல்வருக்கான தேர்தல் இல்ல, இது பிரதமருக்கான தேர்தல். பிரதமருக்கான தேர்தல் அப்படிங்கிறப்ப நிச்சயமாக மக்கள் யாரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று யோசிக்கின்ற அளவுக்கு அறிவு படைத்தவர்கள் தான் மேற்கு மண்டல பகுதியை சார்ந்தவர்கள். அது மட்டும் இல்லைங்க, இப்பொழுது திமுக இதுல நம்ம மேற்கு மண்டலம்ன்றத எடுத்து பேசுறதுனாலே அதை மட்டும் ரொமான்டிசைஸ் பண்ணிடக்கூடாது. மற்ற பகுதி மக்கள் அப்புறம் கோச்சுப்பாங்க நாகராஜ். நீங்க போட்டி போடுறீங்க, ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணிடுறாங்க. மேற்கு மண்டலம் கோட்டை இல்ல, மேற்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டைன்னு சொன்னதுக்கான திருப்பி பதில் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த மண்டலத்துக்குள்ள தனியா போய்க்கலாம். முதல் மேற்கு மண்டலத்துல முடிச்சிடுறேன். மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற மக்கள் தெளிவான சிந்தனை உள்ளவர்கள். இந்த முறை எங்களுடைய பாரத பிரதமர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்தான் பிரதமர் என்பது மிக தெளிவாக தெரிந்துவிட்டது. இன்னொன்னு அவங்க யோசிப்பாங்க, ஓட்டு போடுறப்ப நம்ம ஓட்டு போடுற ஓட்டு பயனுள்ளதாக இருக்கிறதா ஒன்று. இன்னொன்னு, இதற்கு முன்னாடி இதுல தமிழகம் முழுவதுக்குமே பொருந்தும் இந்த ஆர்குமெண்ட். பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்துறது தமிழகம் முழுமைக்குமே. நான் சொல்வது நாகராஜ் அவர்களே, இபிஎஸ் என்கிற ஒரு வலுவான தலைவர், அந்த பகுதியை சார்ந்தவர். அவர் பொதுவாக எல்லாரும் தலைவர்னு தமிழகம் முழுவதும் அதிமுகவினரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அந்த பகுதியை சார்ந்தவர் இருக்கிறார்ல, அதிமுகவுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குல்ல, அதெல்லாம் திடீர்னு காணாம போயிடுமா என்ன? எம்ஜிஆர் அவர்களே இந்த கருத்தை சேர்த்து வாங்கிட்டு பதில் சொல்லுங்க. ஷியாம் ஒரு நுணுக்கமான இடத்துக்கு வர்றார். எம்ஜிஆர் அவர்களே கவுண்டர் இனத்தை சேர்ந்தவர் சொல்லி கோவை செழியன் அவர்கள்ட்ட கட்டுரை தொடர் வாங்கி நாங்க அண்ணால பிரசுரிச்சோம். அதை புலவர் ராமு நூலாவும் வச்சிருக்கு. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அதிமுக அந்த வலிமையான சக்தியை குறைச்சு ஆரம்ப கட்டத்தில் இருந்தே பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் மீதும் பற்று அதிகம் உண்டு. குறிப்பாக 2 சமுதாயம், இங்க 2 சமுதாயம் பெரும்பான்மை. ஒண்ணு கொங்கு வேளாள கவுண்டர்கள் சமுதாயம், இன்னொன்று அருந்தியல் சமுதாயம். இவங்களுடைய பங்களிப்பு அதிகம். அடுத்தது நம்முடைய நாயக்கர் சமுதாயம். இப்படி இவங்கதான் அதிகமா இருக்காங்க. நாயுடு சமுதாயம். இவங்க எல்லாருமே ஆரம்ப கட்டத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் எம்ஜிஆர் மீது பற்று கொண்டவர்கள், பாசம் கொண்டவர்கள், அமைதியான அரசியலை விரும்புவர்கள். அதனாலதான் நாங்க போழ்ந்துட்டோம், அதனால எங்களுக்கு ஓட்டு போட்டுவாங்கன்னு சொல்லுவீங்களா? நான் சொல்ல வரேன், இவங்க எல்லாருமே எம்ஜிஆர் மீது பற்று கொண்டவர்கள். அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அதே சமயத்துல இன்று கடந்த 2-3 ஆண்டுகள் நடக்கிற விஷயங்களை பாத்தீங்கன்னா
இன்னைக்கு பாஜக என்ற கட்சி மக்களை கீழ் வரைக்கும் சென்றடைந்திருக்கிறது திட்டங்கள் மூலமாக. இன்னொரு விஷயம், திமுக என்கின்ற கட்சி இன்றைக்கு மக்கள் திருப்திகரமாக இல்லை என்பது உண்மை. குறிப்பா கோயம்புத்தூர் இது இவ்வளவு நேரம் கொடுத்திருக்கிறேன். நாகராஜ் அவர்கள் எவ்வளவு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி அப்படின்னா அவர் அதிமுகன்ற இடத்துக்கு வராமே பேசிட்டு இருக்கிறார். நான் கேட்கிறேன், நீங்க கேட்க வர கொஸ்டின் இபிஎஸ் என்கிறவர் ஒரு இந்த சமுதாயத்தை சார்ந்தவர் இல்ல, அது கூட இல்ல. நான் அப்படி சுருக்கல, நான் அப்படி சுருக்க விரும்பல, நான் யாரையுமே அப்படி சுருக்க விரும்பல திரு நாகராஜ். நான் கேட்பது 35 விழுக்காடு 40 விழுக்காடு வச்சிருக்கிற அதிமுகவின் வாக்கு வங்கி இருக்குல்ல, முதல்ல நீங்க அதை கடக்கணும்ல, அதை எப்படி கடக்க போறீங்கன்னு கேக்குறேன். நான் அதான் சொல்றேங்க, இந்த தேர்தல் அதிமுகவுக்கான தேர்தல் அல்லங்கிற நானு. இந்த தேர்தல் பிரதமருக்கான தேர்தல். பாரம்பரியமா ஓட்டு போட்டவங்க இல்ல, சரி இந்த தேர்தல் அதிமுகவுக்கான தேர்தல் இல்ல, அதனால நம்ம தாமரைக்கு ஓட்டு போடுவோம்னு முடிவு எடுத்துருவாங்களா? அப்படி ஒரு அதிமுக தொண்டர்கள் இருப்பாங்களான்னு கேக்குறேன். அதான் சொல்றாங்க, இந்த சமயங்கள்ல எங்களுடைய பயனாளிகள் 4 கோடி பேர் நாங்க சென்று அடைந்திருக்கிறோம்ங்க. நீங்க அந்த காலம் மாதிரி பிஜேபி ஃபீல்ட்ல இல்லாம இல்ல, இப்ப ஃபீல்ட்ல இருக்கிறோம். நாங்க போய் நாங்க எங்க பாரத பிரதமர் அவர்கள் வந்தாரு, எம்ஜிஆர் அவர்களை போன்று பேசினாரு. ஏன் பேசினாரு? எம்ஜிஆர் அவர்கள் செய்த பணிகள் அவ்வளவு பாராட்டினார்கள். நீங்க பாத்துட்டான், ஒரு சினிமாவில் கூட எம்ஜிஆர் அவர்கள் சிகரெட் பிடிக்க மாட்டாரு, சாராயம் குடிக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு மக்கள் மனதில் இடம்பெற்ற தலைவரை இதுவரைக்கும் எம்ஜிஆர் புகழ்ந்து எம்ஜிஆர் தலைவர்கள் பேசி பார்த்திருக்கேன். முதன்முறையா ஒரு எதிர் முகாமில் இருந்து பாராட்டுறீங்க. சிகரெட்டும் மதுவும் குடிக்காம அவர் பொதுவான தலைவர். திமுக பாராட்டுறாங்க, அண்ணாதுரை பிரியனு உங்கள்கிட்ட ஆர்வமா ஒதுங்கிட விரும்புகிறார் நாகராஜ். எம்ஜிஆர் இவங்க எம்ஜிஆர் ஏடிஎம்கே பாராட்டுறாங்க. நீங்க எம்ஜிஆர் பாராட்டுங்க போடுங்க. ஹலோ நாகராஜ் சார், நாகராஜ் சார், நீங்க எம்ஜிஆர் நல்லா பாராட்டுங்க, உங்க பிரதமர் பாராட்டட்டும், எல்லாம் வரவேற்கத்தக்கதான். ஆனா ஒரு விஷயம் நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன், உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். எம்ஜிஆர் உங்களை பத்தி என்ன கருத்து வச்சிருந்தார் சொல்லட்டா? 1976 கருத்து வச்சிருந்தா சொல்லட்டா? எம்ஜிஆர் என்ன கேட்டுக்கோங்க, கேட்டுக்கோங்க சார், கேட்டுக்கோங்க, பொறுமையோடு கேளுங்க என்ன வச்சிருக்காங்க. அவற்றை ஒரு கேள்வி கேட்கறாங்க, எம்ஜிஆர் ஒரு கேள்வி கேட்கறாங்க. நீங்க இதை சொல்ல விடுங்க சார், மக்களுக்கு போங்க சார். நீங்க பாராட்டுறீங்க எம்ஜிஆர். நான் சொல்றேன், எம்ஜிஆர் உங்களை பத்தி என்ன கருத்து வச்சிருந்தார்? கோட்ஸே உயிரோடு இருந்தால் அப்படின்னு ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்கிறாங்க. அப்போ என்ன சொல்றாரு? ஆர்எஸ்எஸும் அதன் வாரிசான ஜனசங்கமும் வன்முறையை கையாளும் கட்சிகள் என்பது தெரியாமலே போயிருக்கும், வன்முறை கூட்டம் என்பது தெரியாமலே போயிருக்கும். கோட்ஸை பிறக்காமல் இருந்தால் நீங்கள்லாம் வன்முறையாளர்கள். ஆர்எஸ்எஸும் ஜனசங்கமும், உங்களை பிஜேபியோட முந்தைய அவதாரம் ஜனசங்கமும் வன்முறை கூட்டம் என்பது தெரியாமலே போயிருக்குன்னு சொன்னார் சார் எம்ஜிஆர். அவர்தான் எம்ஜிஆர் பார்வை. ஆர்எஸ்எஸ் பத்தி ஜனசங்கத்தை பத்தி எம்ஜிஆர் பார்வை அதுதான். நீங்க போயுங்க, நீங்க போயுங்க, அவருடைய பார்வை அதுதான். எம்ஜிஆர் நாராயண் சார் பிரியன் பேசுறதுல இருந்து நீங்க எம்ஜிஆர் மேற்கோளை தவிர்ப்பது உங்களுக்கு சிறப்பா இருக்குன்ற மாதிரி சொல்லலாம். அதான் எம்ஜிஆர் பத்தி பேசாதீங்க சார். எம்ஜிஆர் உங்களை பத்தி மோசமான அபிப்பிராயம் வச்சிருக்காரு. அவர் பார்வை வாங்க. கோட்சேவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சம்பந்தம் இல்லை, ஜனசங்கத்தையும் சேர்த்து சொல்றாரு சார். அவரு ஜனசங்கத்தையும் சேர்க்கிறாரு, ஆர்எஸ்எஸ் ஜனசங்கம் சொல்றாரு. பாயிண்ட் என்னன்னா, நீங்க சொல்றத நான் இப்படி எடுத்துக்கிறேன் நாகராஜ். உங்களுக்கு ஒரு வலுவான பிரதமர் வேட்பாளர் இருக்கிறார், அதை மனதில் வைத்து அதிமுகவுக்கு வாக்களிப்பவர்கள் கூட இந்த முறை பாஜகவுக்கு வாக்களிச்சிருவாங்க. களம் பாஜக. அந்த பயம்தான் முதலமைச்சருடைய பேச்சில் தெரிகிறது. அவர் உங்களை சொல்லவே இல்லை. பாஜகவும் கள்ள கூட்டணி என்று சொல்கின்றான். என்ன பயம் அப்படின்னா, எங்க அதிமுக ஓட்டு பாஜகவுக்கு போய்விடுமோ என்கின்ற பயத்தில் தான் அதை பேசுறாங்க. ஆக இந்த முறை இந்த தேர்தல் இல்ல அவர் சொல்ற வார்த்தையை சொல்றேன் நான். அவருக்கு பயம் என்ன பயம்னா, 2 பேரும் பிரிஞ்சே இருக்கணுங்கிறதுல அவர் தெளிவா இருக்காரு. எங்க சேர்ந்துருவாங்களோ பயம் அவருக்கு இருக்கு. ஆனால் ஒன்று சேர்ந்தோம் என்றால் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, சேர்ந்த கணக்கே இல்லையே. நீங்க சொல்வது பிரிஞ்சிருந்தாலும் அந்த ஓட்டு எங்களுக்கு தான்றீங்க. நீங்க சொல்வது பிரிஞ்சிருந்தாலும் அந்த ஓட்டு எங்களுக்கு தான் வரும்னு எதிர்பார்க்கிறீங்க.